இது வந்து ஒரு சமீப திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கட்டிட்டாங்க அவருக்கு. திருநீர் இல்ல, பூணூல் இல்ல, காவியம் இல்ல, வெள்ளையில போட்டிருக்காங்க. வெள்ளைன்னா எல்லாருக்கும் பொருத்தம். திருக்குறள் திருவள்ளுவர் யாருக்கு சொந்தமானவர்னா, நிச்சயமா ஆதாரங்கள் உடைய அடிப்படையில அவர் வந்து ஒரு இண்டிக் ரிலிஜன். ஒரே ஒரு பெரிய திருவள்ளுவர் கோயில் இருக்கு. ஒரு மீடியம் சைஸ். எங்க இருக்கு? மயிலாப்பூர். அவர் வாழ்ந்ததும் மயிலைங்கிறார். அங்க நீங்க போனீங்கன்னா, அந்த திருவள்ளுவர் கோயில்ல அவருக்கு வந்து அங்க வந்து என்ன மாதிரியான பூஜை பண்றாங்க? சனாதன பூஜை பண்றாங்க. பல 100 வருடங்களாக அங்க பண்ணிட்டு இருக்காங்க. கஜானா காலி. எப்படி அந்த கஜனாக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர போறாரு? யார்கிட்ட அணுகி? நானே ஒரு சின்ன சின்ன பரிந்துரை சொல்றேன். விஜய் போறதா இருந்தா அமெரிக்கா, சிங்கப்பூர், இன்னும் இந்தியா, இலங்கை, மலையா, சிங்கப்பூர், கோபால் பால்படி மாதிரி எல்லாரும் ஓடி வருவாங்க. இவரும் மோடிஜி போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்த மாதிரி போனாலும் விஜய்க்காக நிறைய பேர் வந்து. டிஎன்எஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத். நேயர்களுக்கும் வணக்கம். வருடம் தோறும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகையில் நடக்கூடிய இந்த திருவள்ளுவருக்கான விழால பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக காவி சாயம் பூசப்படுகிறது அப்படின்னு சொல்லி திமுக எதிர்த்துட்டே இருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு விஜய் கண்டது, அதாவது நீங்க வந்து வாய் திறக்காம இருக்கீங்க, அதனால வந்துட்டு ஆளுநர் மாளிகை தொடர்ச்சி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய்க்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, ஆளுநர் மாளிகை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதை? அதாவது திருவள்ளுவர் வந்து ஒரு அரசியல் எலும்பாக்கிட்டாங்க. ஒரு போன் ஆஃப் கன்டென்ஷன். ஒரு ஒரு அரசியல் கமோடிட்டி ஆக்கிட்டாங்க. நீங்க எதுக்காக நான் சுத்தி 3-4 திருக்குறள் வச்சிருக்கிறேன். அதுல இருந்து பல ப்ரூஃப்ஸ் உங்க எல்லாருக்கும் கொடுக்க போறேன், ஆதாரங்கள். இது பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சமீப திருக்குறள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்டிட்டாங்க அவருக்கு. திருநீர் இல்ல, பூணூல் இல்ல, காவியம் இல்ல, வெள்ளையில போட்டிருக்காங்க. வெள்ளைன்னா எல்லாருக்கும் பொருத்தம். ஆனா இந்த புக்ல மட்டும் பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம கலைஞர் எழுதுனதுதாங்க. குறளோவியம்ங்க 1985ல எழுதினாருங்க. அதுல வந்து அவர் திருவள்ளுவர் பார்த்தா திருநீர் நல்லா அடிச்சிருக்காரு பாருங்க எல்லாரும். ஆனா அவருடைய வஸ்திரம் எப்படி போட்டிருக்காங்கன்னா, அதுல பூணூல் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அரசியல் ராஜாவாச்சு அவர். அது பண்ணியிருக்காங்க. ஆனா வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. சுத்தி இருக்கிற பல திருக்குறள்கள் இருக்கு. அதை வச்சு நான் பல விஷயங்கள் சொன்னேன். திருவள்ளுவர் யாருக்கு சொந்தமானவர்னா, நிச்சயமா ஆதாரங்கள் உடைய அடிப்படையில அவர் வந்து ஒரு இண்டிக் ரிலிஜன், அதாவது இந்து ஸ்லாஷ் ஜெயின், அதாவது சம்சாரம், அதுக்கப்புறம் தர்மா, கர்மா, ஒரு ஆண்டவன், அது பல அதுல ஆதாரங்கள் இருக்கு. தயவு செய்து மக்கள் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நான் வந்து அது இருந்து படிக்கிறேன். முதல் கப்லெட் எடுத்தீங்கன்னா முதல் திருக்குறளே ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு ஆண்டவன் இருக்கான், அவன் எல்லாத்துக்கும் அவன் இருக்கான்னு சொல்லி, அது ஜெயினா இருக்கலாம், அது வந்து ஹிந்துவா இருக்கலாம், ஆனா ஒரு ஆண்டவன் இருக்கானுங்கிறது அடிச்சு சொல்றாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிறுகதை. அதுல என்னன்னா, அவருடைய அப்பா ஆதிநாத் ஜெயின், அவர் அம்மா பகவதி, அதனால அவர் ஆதி பகவன் அவங்க 2 பேரை பத்தி எதுனா இருக்காங்க. பட் அப்படி இருந்தால் மற்ற இடங்கள்ல மற்ற தீர்த்தங்கரர்களை சொல்லணும். அதுக்கு இல்லாம நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வாங்க. 377 வந்து கர்மான்னு சொல்றதுக்காக யாரோ ஒருத்தர் பாவம் உள்ள போட்டாங்களே, திமுக கிளியரா சொல்லுங்க. வகுத்தான் வகுத்த வகையல்லால், அதாவது கர்மா உனக்கு கொடுக்கிறது என்றால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிது. அதாவது நீ எவ்வளவுதான் நீ சம்பாதிச்சாலும் உனக்கு விதி என்ஜாய் பண்ணணும் இருந்தா தானப்பா நீ என்ஜாய் பண்ணுவேன்னு ரொம்ப கிளியரா கர்மாவை பத்தி சொல்லியிருக்காரு. கர்மாங்கிறது நிச்சயமா ஒரு ஏப்ரஹாமிக் ரிலிஜன், அதாவது இஸ்லாம், ஜூவேஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டியில இல்ல. அது வந்து இண்டிக் ரிலிஜன்ஸ்ல தான் இருக்கு. ஜெயின்ல இருக்கு, புத்திசம்ல இருக்கு, சனாதனத்துல இருக்கு. 25வது கப்லெட்ல பாத்தீங்கன்னா இந்திரனை பத்தி சொல்லியிருக்காரு. இந்திரன் வந்து எந்த யாருக்கு சம்பந்தங்க? பக்கா வேதிக் காடு வந்து இந்திரன். ஐந்தவித்தான் ஆற்றல் அவர் சொல்றாரு. அகல் விசும்புனார் கோமான், அதாவது தேவர்களுக்கெல்லாம் கோமான் ஆகிய இந்திரன் சாலும் கரிங்கிறார். அதாவது இந்திரனே வந்து உனக்கு வந்து ஒரு சாட்சி சொல்லுமா, நீ வந்து 5 அவித்தான், உனக்கு 5 இது வந்து பொறிகளை வந்து நீ அடக்குனான்னு இந்திரனை பத்தி சொல்லியிருக்கார். இந்திரன் சனாதனம். அங்க இருந்து இப்படி வாங்க, லக்ஷ்மி எந்த வேற எதுல அங்க லக்ஷ்மி பத்தி சொல்லியிருக்கு. சங்கத்தமிழ்ல லக்ஷ்மிக்கு செய்யாள்னு ஒரு இருக்கு. அது வந்து பல இடங்கள்ல வரும். சிலப்பதிகாரத்தை வரும் செய்யாள்.
அதாவது ஒருத்தரை வந்து நல்லா பாத்துக்கிறோம். முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அகனமர்ந்த செய்யாள் உரையும். அவன் வீட்டுல இருந்து லக்ஷ்மி பாத்துப்பா, வர்றவங்களெல்லாம் அவன் நல்லா பாத்துப்பான்னு 84வதுல லக்ஷ்மி சொல்லியிருக்காரு. கடைசியா அவனு சொல்ற விஷ்ணு, விஷ்ணுக்கு தாமரை கண்ணான்னு இருக்கும். தாம் வீழ்வார், இது வந்து காமத்துப்பால் எழுதியிருக்காரு. அதாவது ஒருத்தனோட லவரோட இருக்கானா ஒரு ஆண், இந்த பொண்ணோட அந்த தலைவியோட அப்படியே சாஞ்சு இருக்கானா, அப்படியே வீழ்ந்து இருக்கானா அவளுடைய மென் தோல் மேல. தாம் வீழ்வார் மென்தோல் தூயிரன், அப்படி படுத்து தூங்குறது இனிதுகோல். எவ்வளவு பெரிய எவ்வளவு நல்லா இருக்குன்னா, தாமரை கண்ணான் உலகு, அதாவது விஷ்ணு, நம்ம திருப்பார்கடல்ல இருக்கிற விஷ்ணு தாமரை கண்ணான் உலகு போல இருக்குன்னு 1103வது குறள்ல சொல்லியிருக்காரு. அதாவது விஷ்ணு, லக்ஷ்மி, இந்திரன், கர்மா, ஒரு ஆண்டவன், இது மாதிரி 23 இடங்கள்ல, நான் 5 தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 23 இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல கூட வேற எந்த ஒரு மதத்தை சார்ந்த விஷயமும் சொல்லல. ஏன்னா இஸ்லாம் பிறந்ததே 622 கிறிஸ்துக்கு பிறகு. இது வந்து எழுதினது 2வதோ 1வதோ அல்லது கிறிஸ்துக்கு முன்னால இருந்தது. முக்கால்வாசி பேர் சொல்றாங்க 100 to 200 பிஃபோர் கிரைஸ்ட். அப்ப எப்படி அவர் கிறிஸ்டியானிட்டி எழுதியிருப்பாரு? எப்படி? இண்டிக் ரிலிஜன் தான். இதை வச்சுக்கிட்டு அவர் இப்படி போட்டாரா, அவர் அப்படி போட்டாரா, வேட்டியை கட்டினாரா, லுங்கியை கட்டினாருன்னு ஓட்டுறதுக்கு பதிலாக சனாதனத்துக்கு அவர் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட் உங்களோட பேசும்போது நான் எடுத்தேன் சரத். மக்கள் கிட்ட சொன்ன சரத்குமார் பேசியிருக்கும் போது தான் வந்துச்சு. இப்போ ஒரே ஒரு பெரிய திருவள்ளுவர் கோயில் இருக்கு, ஒரு மீடியம் சைஸ். எங்க இருக்கு? மயிலாப்பூர். அவர் வாழ்ந்ததும் மயிலைங்கிறாங்க. அங்க நீங்க போனீங்கன்னா அந்த திருவள்ளுவர் கோயில்ல அவருக்கு வந்து அங்க வந்து என்ன மாதிரியான பூஜை பண்றாங்க? சனாதன பூஜை பண்றாங்க. பல 100 வருடங்களாக அங்க பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது ஒரு மதத்தை எடுத்து பண்றாங்களா? இல்ல. சோ அவர் எந்த மதத்துக்கும் சம்மதமான பல கோட்பாடுகளை ஒரு உலகவியலா கொண்டு வந்தாருங்கிறது எந்தவித ஒரு டவுட்டும் இல்லை. அதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. அவர் சொன்னது எல்லாருக்கும் பொறுத்து. ஆனா அவர் வந்து நம்ம சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்ங்கிறது நம்ம கட்டாயமா அடிச்சு சொல்லணும். திருப்பியும் சொல்றேன், 1985ல இப்படி வச்சாங்க. ஆனா 1988, 89ல இருந்து எல்லா திருக்குறள் படங்கள்ல இருந்தும் பட்டைய தூக்குனாங்கப்பா, புணுல தூக்குனாங்கப்பா, காவியும் வந்து எதிர்த்தாங்க. ஸோ இதெல்லாமே மக்களுக்கு தெரியணும். இது வந்து ஒரு பொலிட்டிசைஸ்ட் நேரட்டிவ், ஒரு கட்டுக்கதை, அரசியல்வாதிகளால நடத்தப்படுகின்ற ஒரு கட்டுக்கதை. நானும் ஒத்துக்கிறேன், நம்ம வந்து வர்ணாசிரமம் அதிகம் பண்ணக்கூடாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுதினவரும் நம்ம திருவள்ளுவர் தான். அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாத்தி மற்றெல்லாம் சனாதனத்தோட தான் போகணும். யாரு என்ன சொன்னாலும் இந்த மாற்றப்பட முடியாத உண்மைகளுக்கு தான் சனாதனம்னு சொல்றது, இட்டர்னல் ட்ரூத்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய பொதுவெளியில வைக்க வேண்டிய கருத்து. பலர் எழுதுவாங்க, இவர் தப்பா சொல்றாரு, இவர் இல்ல சங்கீத். நான் ஒவ்வொரு கப்லெட்டோட குரலுடைய நம்பர் என்னோட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தயவுசெய்து போய் செக் பண்ணுங்க. கலைஞரே அதை பத்தி என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல இன்றைக்கு அதாவது பாத்தீங்கன்னா மக்களை சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்க போயிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா குறிப்பா அவர் பேசிய திமுகவையும் அதிமுகவையும் விமர்சிச்சு பேசியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஸோ இதுல வந்து ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். நான் வந்து திருப்பி எல்லா நேர்காணலும் சொல்லுவேன், ஒரு புதுசா ஒரு மனுஷன் வந்து திமுக அதிமுக நடிச்சிட்டு இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு மாற்றத்தை செய்யறேன்னு வராரு. அது வந்து விஜயா வந்தாலும் நான் வரவேற்கிறேன், அது அண்ணாமலைஜி வந்தாலும் நான் வரவேற்கிறேன். ஸோ இப்போ விஜய் ஒன்று ட்ரை பண்றாரு, இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். பட் அந்த ஸ்பீச்சை நீங்க அலசி பார்த்தீங்கன்னா அந்த 19 நிமிஷத்துல ஒரு பெரிய பிளஸ் இருக்கு, ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. எப்பவுமே நான் எல்லா விஜய் ரசிகர்கள்கிட்டயும் தான் நான் சொல்லுவேன், கரூர் இது வரும்போது நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, அவர் தான் அடுத்த சிஎம்னு சொன்ன முதல் மனிதன் நான் தான். அந்த இது நேர்காணல் உங்களோட எடுத்தது தான் சரத், இதே நியூஸ் 24ல எல்லாரும் நேர்கள் வேணா போய் பார்க்கலாம். பட் பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லணும். பிளஸ் வந்து ஒரு தாவேக்கா ஒரு ஒரு மேட்ச் முடிச்சிட்ட அப்புறம் ஷாருக் கானும் நைட் ரைடர்ஸும் எல்லாரும் சுத்தி ஓடி வருவாங்க நடந்து. அது போல ஒரு விக்டரி ரவுண்ட் மாதிரி திருச்சி ஐ லவ் யூ, யூ லவ் மீ, நீ எனக்கு பண்ணேன்னு சொல்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இ கனெக்டட் வெரி வெல். அந்த கனெக்ஷன் அதை மெயின்டைன் பண்ணாரு. மக்கள் கிட்ட இருக்க அந்த ஈர்ப்பு, இந்த ஜனரஞ்சகத்தை வந்து பெருசா காட்டினாரு. ஹேட்ஸ் ஆஃப். வேற யாரும் அது மாதிரி பண்ண முடியாது, வேற யாரும் மாதிரி பண்ண முடியாது. பிளஸ் மைனஸ், ஏன்பா ஒரு பாம்பு செத்து கிடக்குது, நான் அதே திருப்பியும் அடிப்பேன் சொல்றதுக்கு திமுக அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் வந்து இதெல்லாம் மக்களுக்கு பண்ண போறேன்னு அவர் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பிளான்ஸ். எனது ஆளுமை இப்படி இருக்க போகுது, நான் இதெல்லாம் பண்ண போறேன், நம்ம நாட்டுக்குன்னு சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டாஸ்மாக் வந்து நான் எல்லாத்தையும் மூடிட்டேன்னாரு. 700 தான் முடிக்காங்க. அது கூட பல கடைகள் இன்னும் மூடப்படவில்லையாம். அதுவும் ஒரு சில கடைகள் வந்து பள்ளி கிட்ட இருக்கிற கடைகள் கூட இன்னும் மூடப்படலையாம். பள்ளிகள் கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னது ரொம்ப விரும்பத்தக்கது. அதை வந்து அமல்படுத்தணுங்கிறது முதலமைச்சர் கிட்ட என்னுடைய வேண்டுகோள். நம்பர் 2. நம்பர் 3, திமுக அடி நீங்க அடிக்கிறீங்க. ஆனால் குறிப்பா விவசாயிகளை ஏன் போய் நீங்க தட்டுறீங்க? நீங்க வந்து சமீபத்தை கூட அவருடைய அமைச்சர் ஒருத்தர் வந்து விளையாடுறது ரொம்ப கஷ்டம், விவசாயம் மாதிரி இல்லை, இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்றது, அது விவசாயிகளை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி. விவசாயிகள் வந்து நம்ம நாட்டுடைய உயிர் நாடி, நம்மளுடைய நாட்டோட உயிர் மூச்சு. அவங்கள வந்து மட்டம் தட்டாம அவர் இன்னும் கொஞ்சம் கவர்னன்ஸ் பேஸ்டா எடுத்துட்டு போயிருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், எல்லாருக்கும் தெரியும் கஜானா காலி. எப்படி அந்த கஜனாக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர போறாரு, யார்கிட்ட அணுகி? நானே ஒரு சின்ன பரிந்துரை சொல்றேன். விஜய் போறதா இருந்தா அமெரிக்கா, சிங்கப்பூர், இந்தியா, இலங்கை, மலையா, சிங்கப்பூர், கோபால் பால்படி மாதிரி எல்லாரும் ஓடி வருவாங்க. இவரும் மோடிஜி போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்த மாதிரி போனாங்கன்னா விஜய்க்காக நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை கொண்டு வந்து போடுவாங்க. ஜாப்ஸ் கிரியேட் ஆகும், நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இவர் வந்து முன்வைத்த எலெக்ஷன் ப்ராமிசஸ் இருக்கு. இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருந்த வாக்குறுதிகள் அது நம்ம போட்டு வந்தா ஐயோ பல்லாயிரம் கோடி, 80,000 80,000 கோடிக்கு போகும். இந்த 50,000 கோடி எப்படி அந்த வருமானமா உள்ள கொண்டு வந்து, அதுவும் டாஸ்மாக மூடும்பொழுது எப்படி அது கொண்டு வந்து மக்களுக்கு தான் வைத்த வாக்குறுதிகளை எப்படி நான் கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆனா நான் பண்றேன், எனக்கு மனசு இருக்கு பண்றதுக்கு. அந்த 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 ஒரு கவர்னன்ஸ் பேஸ்ட் கனெக்ட் அவர் பண்ணியிருந்தானா இன்னும் நல்லா இருக்கும். கவர்னன்ஸை பத்தி ஒண்ணுமே வரல. கடைசியில நீங்க பேசலாம், நீங்க அழகா லெக்சர் கொடுக்கலாம், மக்களை ஈர்க்கலாம். ஆனா அவங்க வந்து பானையில வந்து சோறு வந்து அழகா கிளுகிளுன்னு இருக்கணும், பால் வந்து காயணும், மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும். இது மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமை, ஐ லைக் ஒன் திங், இது மாதிரி அடுத்த வாரத்துக்குள்ள இருந்து சிங்கப்பெண்ணே வரப்போகுதுன்னு, இந்த சிங்கப்பெண் படை வந்து நிச்சயமா வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சில மிஸ்டேக்ஸ் நம்மகிட்ட ஆனா கூட மக்களுக்கு பிடிக்கும். இப்படி ஆயிடுச்சுங்க 2-3 பாலியல் வன்கொடுமை, இது கூட எனக்கு திமுக தார வச்சுட்டு போன அந்த லெகசி தான், அந்த வீராசாப் தான் இது நடக்குது, இது வந்து அவங்க வச்சுட்டு போனது நான் வந்து மாத்தி விடுவேன் சொல்றதுக்கு பதிலா அவருடைய ஆலோசகர்கள் அதை பத்திலாம் நீங்க பேசவே பேசாதீங்க, நானு நீ ஒண்ணு, இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் கொஞ்ச நாளுக்கு. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எஸ்பெஷலி சோசியல் மீடியாவில் சுத்த சரி நானு நீ ஒண்ணுதான், ஆனா நீங்க என்ன எனக்கு பண்ணீங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் அந்த விஜய் மோகம், அந்த அழகு, அந்த அவருடைய பேச்சு, அவருடைய அணுகுமுறை, அதுல எல்லாம் வாங்கி இருக்காங்க. ஆனா சீக்கிரமா கேள்விகள் வரும். ஏன் திமுகவும் கேட்க ஆரம்பிப்பாங்க. முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி 6 மாசத்துல இருந்து நாங்க கன்னை ஃபயர் பண்ண ஆரம்பிப்போம், இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அடி அடிப்பாங்க, அவங்களுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸும் சண்டை போடுவாங்க. அப்ப இவர் பேசணும், ஆளுமையை பத்தி பேசணும், மக்களுக்காக என்ன பண்ண போறாருன்னு எடுத்து சொல்லணும். ஸோ திமுக அதிமுக அந்த வெற்றிடத்தை திருப்பியும் அதை பத்தி பேசாம நம்ம வந்து முன்னோக்கு பார்வையோட நம்ம இந்த நாட்டுக்கு என்ன பண்ண போறோம், அதை எப்படி பண்ண போறோம், என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுட்டு இருக்கிறோம், எப்படி ஒரு முதலமைச்சரா இருந்து ஃபெடரலிசம் கான்ஸ்டியூஷனை பயன்படுத்தி நம்ம மத்திய அரசோட அவர் சேர்ந்து எப்படி மக்களுக்காக பண்ண போறாரு, திட்டங்களை கொண்டு வர போறாருன்னு சொன்னா திங்கிங் தமிழர்களுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மீண்டும் இணைந்து பேசும் தகவல் கொடுத்த அமைக்கு நன்றிங்க சார். நன்றி சார், நேர்களுக்கும் நன்றி.